ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்மைல் ஆர்டர், அதாவது இப்போ 6வது கொஸ்டின் தான். இதில் வந்து பாருங்கள் எந்த கொஸ்டின் நம்பர் சொல்ல வந்துட்டேன். 6th கொஸ்டின் இஸ்மைல் ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் பீட்ஸ் ஹி ரிசீவ்டு 50 பீட்ஸ் இன் ஆல். அதாவது ஆர்டர் பண்ணியிருக்கான். பீட்ஸ்னா என்னென்னா மணி தான் பாருங்கள் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் மணிகள், அதாவது முத்து மணி பாஸ் மணின்னு சொல்லுவாங்களா இதில். ஓகே, மொத்தமாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கான்? 50 ரிசீவ் பண்ணியிருக்கான். அப்போது இவன் ரிசீவ்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரிசீவ்டு வந்து எவ்வளவு? 50. ஓகேவா, ரிசீவ்டு பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 50, ரைட். இந்த 50ல் அவுட் ஆஃப் இந்த 50ல் அதாவது ப்ரௌன் பீட்ஸ் எவ்வளவு? ப்ரௌன் பீட்ஸ் எவ்வளவு? அதாவது நம்பர் ஆஃப் ப்ரௌன் பீட்ஸ் எவ்வளவு? அது 15, ரைட். அப்போ அதை ஃப்ராக்ஷனில் எழுதலாம். ஸோ ஃப்ராக்ஷன் ப்ரௌன் பீட்ஸ் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. ப்ரௌன் பீட்ஸை நீ ஃப்ராக்ஷனில் எழுதலாம் 15/50 எழுதிக்கலாம், ரைட். அதே பர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு எழுதி அதே பர்சன்டேஜ் அதுக்கு ப்ரௌன் பீட்ஸ்க்கு 50/50, அதாவது 15/50 இன்ட்டு 100 மேலேயும் கீழேயும் 100 மல்டிபிள் பண்ணிங்க பாருங்கள். இது அடித்தா எவ்வளவு? 2. இப்போ என்னது? 30/100. அப்போ என்னது? 30%. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இஸ்மைல் கிட்ட வந்து 30% ப்ரௌன் பீட்ஸ், அதாவது அதாவது என்னது பேர் என்னப்பா, வாட் இஸ் தட், மணி வந்து எவ்வளவு? 30% இருந்திருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.